இந்த ப்ராடக்ட்டை மட்டும் நான் மறக்கவே மாட்டேங்க. ஏன்னா, என்ன ரொம்ப திட்டு வாங்க வச்ச ஒரு ப்ராடக்ட். நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் வாங்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ குடுத்த ஒரு ப்ராடக்ட். அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருந்துச்சு. இப்ப தான் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோவுல மிடில் போர்ஷனுக்கு அப்புறம் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். 2 டயரில் இருக்க மாதிரி நான் வாங்கியிருந்தேன். கீழே இருக்கிற பேஸ்கெட் பார்த்திங்கன்னா அட்டாச்சாக இருக்கும். மேலே இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேங்கிங் பண்ணுறோம், நம்மளே எடுத்து பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாட்டி கூட விட்டுறலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனானா அந்த மாதிரி கூட நம்ம வந்து அதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யுனிக்காக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப யூனிக்காக இருந்தனால வந்து இது பர்ச்சேஸ் பண்ணேன். நல்ல பெரிய சைஸாகவே வந்து நம்மளுக்கு வந்து வந்துருந்துச்சு. இதை நான் வந்து 625க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னு பின்னாடி நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசருமே வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி மக்கெல்லாம் வைப்போம்ல, அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ஹேங் பண்ணுற மாதிரியும் கீழே வந்து அந்த சாசர்லாம் இருக்கு இல்லையா, கப்பு கொரியா சாசர்லாம் வச்சுக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. மெட்டலில் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை நான் 237க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஹோல்டர் தான். பட் வந்து இது இந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வாலில் ட்ரில் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. 3 லைன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ரோவில் பார்த்திங்க அப்படின்னா 3 கப் வந்து நம்ம வந்து ஹேங் பண்ண முடியும். செகண்ட் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா 4 கப்ஸ், தேர்ட் லைனில் பார்த்திங்கன்னா 3 கப்ஸ். ஸோ அந்த மாதிரி 10 கப்ஸ் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து யூனிக்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்டே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கப்ஸை நான் இதில் பாருங்கள் அரேஞ்ச் பண்ணியுமே வந்து காமிக்கிறேன். ஸோ பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. நான் பெரிய கப்பெல்லாம் வந்து அதில் வந்து ஹேங் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உட்டன்லேயும் மெட்டன்லேயும் இருக்க மாதிரியான ஒரு 2 ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். ஸ்டாண்ட் இது ரொம்பவே வந்து குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக வந்து நம்ம பிளான்ட் வைக்க கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி மரத்தை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரவுண்டான ஒரு ப்ளைவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ராவாக இருந்துச்சு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த கோட்டிங் எந்த இதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு அந்த அதை ஒட்டி ஒட்டி மட்டும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல ரொம்ப வெயிட்டாகவுமே இருந்துச்சு. இதை நான் வந்து 560 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பர்சனலாகவே இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இது நான் க்ளோஸ்அப்லேயுமே காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசின்லாம் ஊற்றி நல்லா வந்து ஷைனிங்காக கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி வரல. ஆனால் இதுவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. யூனிக்காவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல வெயிட்டுமே. நெக்ஸ்ட் ஒன்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். இதை வந்து நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து ஆயில் பாட்டில், செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து காஃபி டேபிளாக கூட வந்து வச்சுக்கலாம். காஃபி டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் கூட வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட ரேட் வந்து 292க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்துனே நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த உட்டன் ட்ரே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மெட்டல் ட்ரே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காஃபி ஹோல்டர். இந்த உட்டன் ஆர்கனைசருமே நான் மீஷோவில் இருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்கினா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட லிட் பார்த்திங்கன்னா உடனில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் இது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக எலகண்ட்டாக இருந்துச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த லிட்டில் இருக்கக்கூடிய நாபு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, ஆனியன், பொட்டேட்டோ, கார்லிக் இந்த மாதிரி கூட வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம்.
இல்லாட்டி அப்படின்னா கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் 559க்கு வந்து வாங்கியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்து வரைக்குமே வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 1 kg அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து வைக்க முடியாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதையுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீஷோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வந்து இந்த MDF போர்டில் செஞ்சுருக்கக்கூடிய இந்த கிச்சன் ரேக் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2 டயரில் இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம தான் அசெம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஏற்ற அந்த அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஏற்ற அந்த ஸ்க்ரூ அண்ட் வந்து ஆணி ரெண்டுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து அசெம்பிள் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஃபஸ்ட் ரேயில் வந்து ஆயிலெலாம் வைக்க வந்து கரெக்டாக இருந்துச்சு. செகண்ட் ரே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருந்தனால என்னால் வந்து அதில் செராமிக் சால்ட் பவுலை வந்து வைக்க முடியலை. ஸோ அதனால் இந்த ப்ராடக்டை நான் ரிட்டர்ன் போட்டேன். இதை நான் 300 சம்திங்க்கு தான் வாங்கியிருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு. என்னோடய பவுல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால என்னால் வந்து அந்த செராமிக் பவுலில் வந்து இதை வைக்க முடியலை. நான் அதனால் இதை ரிட்டர்ன் போட்டுட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒன்று வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் இதில் வந்து வச்சுமே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து செராமிக் ஆயில் பாட்டில், அதையுமே வச்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன். இதை நம்ம வந்து ஸ்டடி டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கிட்ஸுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 291க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணால் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா வந்து இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபோல்ட் பண்ணி ஓரமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு, மொபைல் வைக்கிறதுக்கு, டேப் வைக்கிறதுக்கு அண்ட் வந்து பென்சில்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ராயர் மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த டேபிளோட ஹைலைட். ஏன்னா நம்ம சில டைம் வந்து கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஃபோல்டபிள் பிளான்டர் ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்டர்டியாக இருந்துச்சு. 12 இன்ச்சஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் அண்ட் வந்து லைட் ப்ரௌன் மாதிரியான காம்பினேஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஸ்டிக் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து அதில் நம்ம மாட்டி விட்டால் போதும். நல்லா வந்து க்ரிப்பாக இருக்குது. நம்ம வந்து ஓரளவுக்கு வெயிட்டான பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் உருளி வைக்கிறதுக்காக தான் முக்கியமாக வந்து பை பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் லிவிங் ரூமில், உங்கள் பால்கனியில், ஸோ எங்கே வேணால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டெக்கர் ஐட்டம்ஸ் வைக்கிறதுனா கூட கண்டிப்பாக இதை வந்து வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், நான் வந்து உருளியை இதில் தான் வச்சு காமிச்சிருக்கேன். இதை நான் 302 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன்றுமே பார்த்திங்கன்னா பிளான்ட் வைக்கக்கூடிய மெட்டல் ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து இன்டோர் அவுட்டோர் எங்கே வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 3 கலரில் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் அண்ட் பிளாக், இந்த கோல்டன் கலரில் வந்திருக்கு. நான் கோல்டன் கலரில் இருக்க மாதிரியான இது வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா சின்னதாகவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இதே பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்க மாதிரியான ஸ்டாண்டும் கூடவே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட சைஸ் வந்து 12 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் 325 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒர்த்துனே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஆர்கனைசர் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஸ்டர்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. பிளாக் கலரில் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது 2 டயரில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து உள்ளே வந்து ரெக்டாங்குலர் பிளேட்ஸ் வச்சுருந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. மெட்டலுங்கிறனால நம்ம வந்து ரொம்ப நாள் வரைக்குமே வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஆயில் பாட்டிலேருந்து நீங்கள் வந்து ஹெவியான ஐட்டம்ஸ் கூட வந்து வச்சுக்கலாம். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் ஒன்றுமே ஒரு ஆர்கனைசர் தான். இது பார்த்திங்கன்னா 2 டயரில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்க அந்த ட்ரெண்டிங்கான டிசைனில் கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. இதை வந்து நான் இப்போ வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதையுமே அசெம்பிள் பண்ணுறது ஈஸி தான். நான் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயில் பாட்டில் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணேன். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஸ்டைன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து கீழே வந்து லைனர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு 3 டயர் ஆர்கனைசர். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நான் ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 3 ரேக்குமே வந்து 3 சைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த ஆர்கனைஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் ஹெட்டில் வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிங்க் ஆர்கனைசருமே நான் மீஷோவில் இருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதையுமே வேணால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேக்கப் ஆர்கனைசர் தான். இது வந்து 3 லேயரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆர்கனைசர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்கப் திங்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். மேலே பார்ட்டிஷன் மாதிரியுமே வந்து கொடுத்துருப்பாங்க. லிப்ஸ்டிக், ஐலைனர், ஸோ இந்த ப்ரஷஸ் இந்த ஐட்டம் வைக்கிறதுக்குமே தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. கீழேயுமே பார்த்திங்கன்னா பெரிய ட்ரா மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் அரௌண்ட் ஒரு 500க்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ரொம்ப வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லேயர் கிட்ட வந்து இருந்துச்சு. இதை அசெம்பிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன பாத்திரங்கள் வந்து வைக்கணுன்னா கூட வந்து வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து இப்போ நம்ம கூட்டும் போதெல்லாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம பார்த்திங்கன்னா இத்தனை இது இருக்கனால நிறைய திங்ஸ் வந்து வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நான் இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 3 டயரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எதுனாலும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். மெட்டல் லுக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கவுண்டர் டாப்லாம் வச்சா ரொம்ப வந்து அழகாக இருக்கும். இதை நான் வந்து 749க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதில் பாருங்கள், நான் வந்து காய்கறி போட்டுமே வந்து காமிச்சிருக்கேன். குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக கூட இருக்குது. இது வால் மவுண்டட் ஆர்கனைசர். இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அசெம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அசெம்பிள் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து பாத்ரூம்க்குரிய அக்சசரிஸ் வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து மேக்கப் திங்ஸு, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். டோர் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டோர் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈஸியாகவும் நம்மளால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நிறைய திங்ஸ் வந்து முக்கியமாக வச்சுக்க முடியும். வாலில் வந்து மாட்டி வைக்கிறனால நம்மளுக்கு வந்து கீழே இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து நிறையா வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். கீழே பார்த்திங்கன்னா 4 ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இதை வந்து நான் 551க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப வந்து ஒர்த்தபிள்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒன்றும் வாங்கி வச்சுக்கிட்டா நிறைய ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிச்சனில் கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு வாலில் மாட்டுறதுக்கு 2 ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதுக்கான ஹோல்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. உள்ளே வந்து நம்மளுக்கு 2 ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். சரி, நீங்கள் ஸ்ட்ராங்கான ஹூக் வச்சு மாட்டிட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டர்டியாக வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர். ஸ்பேஸ் சேவிங்காகவும் வந்து யூஸ் ஆகிக்கும். இதுவுமே தனித்தனியாக கொடுப்பாங்க. நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஷெல்ஃப்ஸ் மாதிரி இருக்கிறது மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்கும். மித்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2வது இருக்கக்கூடிய இந்த ஷெல்ஃபை மட்டும் நம்ம வந்து ஹரிசாண்டலுமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இதை நான் வந்து 450 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ செம்ம குவாலிட்டி, செம்ம ஒர்த்தபிள். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாள் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்துச்சு. இப்போ தான் வந்து திரும்ப வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசர் தான். 2 டயரில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தேவைன்னா பார்த்திங்கன்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கீழே வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஷெல்ஃபை வந்து மாட்டி விட்டோன்னா அது வந்து ஈஸியாக வந்து நின்றுக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கே இந்த வீட்டில் கேட்டெல்லாம் போடுவோம்ல அந்த டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு. இது வந்து 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாக் ஒன்று, ஒயிட்டில் ஒன்று வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கவுண்டர் டாப்பில் நிறையா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இதோட வித்துமே வந்து நல்லா இருக்கனால பெரிய பாக்ஸஸ் கூட வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.